ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்மளோட ஃபாரெக்ஸ் ரோட் மேப் சீரீஸ்ல எபிசோட் 14 வந்து பார்க்க போறோம். ஸோ, நான் இன்னைக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். பிகாஸ் இத வந்து நெறைய பேரு உங்களோட ட்ரேடிங் ஜர்னில நெறைய வாட்டி வந்து அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. பட் எத்தன பேர் அத வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது கண்டிப்பா தெர்ல. அண்ட் எத்தன பேருக்கு வந்து அது பெர்ஃபெக்ட்டா வந்து அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்றதும் தெர்ல. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ஸோ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படின்னும்போது இது என்ன ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாலும் அதுல எவ்வளோ அக்யூரசி இருக்கு அண்ட் அதோட வின் ரேட் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஈவன் தோ நம்மளோட எபிசோட்ஸ்லேயே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபிப்னோசி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரு எளிமையா நீங்க வந்து இப்பதான் ஃபாரெக்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து சார்ட்ட ரீட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சார்ட்ட அனலைஸ் பண்ண தெரிஞ்சாதான் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண முடியும். ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சாதான் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு உங்களால மார்க்கெட்ல வந்து பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து எடுக்க முடியும். ரைட்டா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க வந்து நிறைய பேர் வந்து இதை ஏன் இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் ஈவன் தோ எவ்வளவு கஷ்டமான ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டோட வின் ரேட் வந்து 95%. ரைட்டா? ஸோ அதனால வேலிடான பிரேக் அவுட்டை கண்டுபிடிச்சு அகெயின் அதே பாயிண்ட்ல உங்களுக்கு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா தாராளமா என்ட்ரிஸ் நீங்க போடலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து சேம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்க போறோம். ரைட்டா? ஏன் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலா ரீட்டைல் ட்ரேட்ஸ் விட்டுடுங்க. ப்ரோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து வீக்லி இல்லைனா டெய்லி சார்ட்ஸ் தான் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட் தான் வந்து சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டைம் செட்டில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் வந்து தெரியாது. அண்ட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் எப்படி ஸ்ட்ரக்சர் போகுதுன்றதும் புரியாது சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹையர் டைம் ஃப்ரேமில் இதை அனலைஸ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம பர்ஃபெக்டாக வந்து என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். ரைட்டா? ஸோ யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து நீங்கள் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கெட் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு சப்போர்ட்னால மறுபடியும் என்ன ஆகுது, மேலே போகுது, மறுபடியும் அங்கே ரெசிஸ்டன்ஸ்னால கீழே வந்துடுது, மறுபடியும் ஒரு சப்போர்ட், அதே மாதிரி மறுபடியும் மேலே போகுது, இங்கே ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால கீழே வருது. கீழே வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இந்த யூனிக்காக இருந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும். இவ்வளோ தூரம் வரையும் இது வரையும் காமனாக இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிடும். உடைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட்னா நம்மளோட ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக மேலே போக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் இருக்கும், இது ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்ட், இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்ட், இங்கே ஸ்ட்ரக்சர் பாயிண்ட், இதெல்லாமே ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்ஸ். இந்த இடம் எல்லாமே வந்து இதுக்கு மேலே போக முடியல. ரைட்டா? இது நான் ரொம்ப ஈவனாக போட்டிருக்கேன், பட் இது சேஞ்சும் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து வில் பி சேயிங் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம், சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சுன்னா நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிடுச்சு. ஸோ இந்த ஏரியா இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம என்ன பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து பிரேக் அவுட் ஆன பாயிண்ட். அண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ண வரும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா ரீடெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக சொன்னால் இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து அதே ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். ஓகேவா? இது வந்து எந்த பேட்டர்ன் அப்படின்னா ரிவர்ஸ் பேட்டர்ன் கிடையாது. இது வந்து கண்டினியூஷன் பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகும். இது மேலே இப்படி மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. நீங்கள் கீழேயும் உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படி வந்துருமா, இப்படி வந்துட்டு ஸோ உங்களுக்கு மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு இவ்வளோ நேரம் கீழே இருந்த சப்போர்ட்டை உடச்சிரும்.
உடைச்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மறுபடியும் இந்த சப்போர்ட் ரீஜியனுக்கே வந்துட்டு, மறுபடியும் மார்க்கெட் வந்து அதோட பேட்டர்ன்லேயே வந்து போக ஆரம்பிச்சுரும். ஸோ இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டவுன்வர்ட்ல இருக்கக்கூடிய பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும்? ஸோ இதுதான் வந்து யூசுவலா வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கும். இதான் நமக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ இந்த சப்போர்ட்ட உடைச்சிருக்கும். இந்த சப்போர்ட்ட உடைச்சது இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வில் பி சேயிங் தட் அஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆன பாயிண்ட். அதே மாரி இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் ஆன பாயிண்ட். ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே யூசுவலா இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து மார்க்கெட்ல வொர்க் ஆகும். அண்ட் எத்தன பேர் வந்து நீங்க இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ட வந்து அ எவ்வளோ பேர் இத வந்து வின் ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நெறைய பேர் வந்து இது ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் ஆக்சுவலா அது அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க வந்து ஒரு 1 இயர் சார்ட் வரையும் பேக் டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே இந்த சார்ட்ட பார்த்தோம் பிரேக் அவுட், ரீடெஸ்ட் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துரும். ரைட்டா? ஸோ வாங்க மக்களே, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து சார்ட்ல அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிரேக் அவுட், ரீடெஸ்ட் வந்து நடந்திருக்கு. ரைட்டா? பட் எத்தன பேர் இத வந்து பார்த்தோனே கண்டுபிடிச்சீங்கன்னுலாம் எனக்கு தெர்ல. ஸோ நீங்களும் என்ன மாதிரி கண்டிப்பா சார்ட்ட வந்து அனலைஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இந்த இடம் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். இது எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ தாண்டி போக முடியாம மார்க்கெட் ஒரு தடவையும் மேல போயிட்டு கீழ வந்தது. மறுபடியும் மேல போயிட்டு கீழ வருது, மேல போயிட்டு கீழ வருது, மேல போயிட்டு கீழ வருது, மேல போயிட்டு மறுபடியும் கீழ வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து யூசுவலி வில் பி சேயிங் இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. பெர்ஃபெக்ட்டா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ ஏதோ ஒண்ணு பிரேக் பண்ணுது. ரைட்டா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுலருந்து இதுவரையும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிரேக் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவ நீங்க எக்ஸிட் பண்ணும்போது, என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவரையும் தான் நமக்கு ஏரியா. மேக்ஸிமமே இதான் ஏரியா. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல எங்கேயுமே போல. பட் ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவ பிரேக் பண்ணி மேல போயிடுச்சு. மேல போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதான் வந்து இந்த ரீடெஸ்ட் ஏரியா. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, நமக்கு ரீடெஸ்ட் இதுவரையும் நடந்திருக்கு. ஸோ அப்ப என்னாகும்? இந்த ஏரியாவ மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு, நமக்கு மார்க்கெட் மறுபடியும் வந்து மேல போயிருச்சு. இது வந்து உங்களுக்கு கன்டினியூயேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே இந்த பிரேக் அவுட், ரீடெஸ்ட் வந்து நீங்க யூசுவலா வந்து அனலைஸ் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இவ்வளோ நேரம் மார்க்கெட் போகவே முடியல. இது உடைச்சு மேல போனாலும் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி, மறுபடியும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேல போயிடுச்சு. ஸோ ரீடெஸ்ட் நடந்துச்சுன்னா, உங்களுக்கு தாராளமா ஒரு என்ட்ரி வந்து போடலாம். ஸோ அதான் வந்து இந்த என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நம்ம யூசுவலா என்ன எடுப்போம் அப்படின்னா, லாங் எடுப்போம். இங்க ரீடெஸ்ட் ஆன இந்த ரீஜியனுக்கு அப்புறம் நீங்க தாராளமா வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இப்படி தான் மக்களே உங்களுக்கு வந்து யூசுவலா பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். இந்த ரீஜியன ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1:2ல பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி. ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணது என்னமோ 4 ஹார்ஸ்ல தான். இத நீங்க வந்து 30 மினிட்ஸ் இல்லன்னா 15 மினிட்ஸ்ல கூட இந்த என்ட்ரி வந்து தாராளமா போடலாம். இப்ப நம்ம இத வந்து 15 மினிட்ஸ்க்கு போவோமே! இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ நம்மளோட சார்ட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இப்போ நீங்க ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எங்க வந்து என்ன நடந்திருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. எந்த ஐடியாவுமே இருக்காது. பட் ஆனா நீங்க அத 4 ஹார்ல அனலைஸ் பண்ணும்போது தெளிவா இருந்திருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் இந்த ரீஜியனுக்கு அப்புறம் நீங்க தாராளமா என்ட்ரி வந்து போடலாம். அப்ப நம்ம வென் இட் கம்ஸ் டூ 4 ஹார்ஸ் அப்படின்னும்போது நீங்க இதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தா கூட இவ்வளோ தூரம் உங்களால வந்து என்ட்ரி வந்து பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியும். நான் வந்து ஹையான ரேட் சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு இவ்வளோ தூரம்லாம் எடுக்கணும்னு கூட பாயிண்ட் இல்ல. அட்லீஸ்ட் வந்து நீங்க இதுவரையும் எடுத்தா கூட உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து தாராளமா கிடைக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்ட பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது. இது ஏதோ மார்க்கெட் மேல போகுது, கீழ போகுதுன்னு இருக்கும். பட் ஆனா வென் இட் கம்ஸ் டூ நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரியான பிரேக் அவுட், ரீடெஸ்ட்லாம் கிடைக்கும்.
ரைட்டா? ஸோ இதே மாரி இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க கூட ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இருக்கு. பட் ஆனா எத்தன பேருக்கு அது வந்து பார்த்தோனே கண்டுபிடிச்சீங்கன்னு தெர்ல. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரீஜியன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்டின்ற மாரி சொல்லலாம். ஆனா மார்க்கெட் கீழ இருந்துச்சு. அப்புறம் மேல போகுது. அப்புறம் மறுபடியும் கீழ வருது. மேல போகுது. அப்புறம் மறுபடியும் கீழ வருது. அப்புறம் மறுபடியும் மேல போகுது. மறுபடியும் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதனால கீழயும் போ முடியல, மேலயும் போ முடியல. இங்க பாருங்க. இங்க என்னாச்சு அப்டின்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவ பிரேக் ஆயிடுச்சு. இதுவரையும் பிரேக் ஆகல. பட் ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு பிரேக் ஆயிருச்சு. சரி ஓகே. பிரேக் ஆயி மேல போயாச்சு. யாரு அப்டின்னா, கரெக்ட்டா இவன் தான் வந்து உங்களுக்கு பிரேக் ஆயி மேல போயிருக்கான் இதுவரையும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு மார்க்கெட் அப்டின்னா, மறுபடியும் இதே ரீஜியனுக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு கரெக்ட்டா எடுத்தீங்கன்னா, சூப்பரா வந்து உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இதுவரையும் வந்துட்டு உங்களுக்கு இதுவரையும் இது கூட ரீடெஸ்ட் தான். ஸோ இதுவும் ரீடெஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரி. ஸோ என்னாச்சு அப்டின்னா, இங்கருந்து தாராளமா உங்களுக்கு என்ட்ரி வந்து இவ்வளோ தூரம் வரும். பட் ஆனா இது 4 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இதுவே வந்து நீங்க இத 5 மினிட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணீங்கன்னா, தாராளமான என்ட்ரீஸ் வந்து நீங்க வந்து போடலாம். இன்ட்ராடேக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இவ்ளோ கூட இல்ல. இதுக்கப்புறமே கன்ஃபர்மேஷன் வச்சு போடுங்களேன். இங்க கன்ஃபர்மேஷன் வச்சா கூட இங்க பாருங்களேன். பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு 1:2ல தாராளமான என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் மக்களே. ஸோ இப்படி தான் இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிட்டு இருக்கு மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கூட உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் வந்து இருந்திருக்கு. பிகாஸ் இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க பாருங்க. இங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வந்து ஆக்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ மேல போயிருக்கு, மறுபடியும் கீழ வந்துச்சு, மறுபடியும் மேல போயிருக்கு, மறுபடியும் கீழ வந்துச்சு. அதுக்கப்புறம் அதால மேல போக முடியல. ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன ஆயிருக்கு, நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆன பேட்டர்ன் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயி உங்களுக்கு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா சொல்லணும்னா, இதுவரையும் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் அப்படியே மேல போல பாருங்க. மறுபடியும் என்ன ஆயிருக்கு, கீழ வந்து உங்களோட ஜோன ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு தாராளமான என்ட்ரி வந்து குடுத்துருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து வொர்க் ஆகும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அந்த ஏரியால ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி கிடைக்கும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், இவ்ளோ கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி வந்து இங்க எடுப்பீங்க. அண்ட் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கு வச்சுக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 1:2 பெர்ஃபெக்ட்டா இதெல்லாமே நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து இந்த என்ட்ரீஸ் காமிக்கிறேன். நீங்க வந்து இத 15 மினிட்ஸ் என்ட்ரீஸ்ல கூட தாராளமா வந்து நீங்க என்ட்ரி வந்து போடலாம். கரெக்ட்டா? பட் ஆனா ஒரு சில நேரத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணாம டைரக்ட்டாவும் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஏரியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இவ்ளோ நேரம் என்ன ஆயிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது வந்து ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் சார்ட்ட பார்த்தோனே இவ்வளோ நேரம் மார்க்கெட் இங்க வந்துச்சு, மறுபடியும் கீழ போச்சு, மறுபடியும் மேல வந்துச்சு, மறுபடியும் கீழ போச்சு, மறுபடியும் மேல போச்சு, மறுபடியும் வந்துச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்லாம் பண்ணல. அப்படியே மேல போயிடுச்சு. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ட்ரீஸ் கிடையாது. ஸோ நீங்க சார்ட்ட படிக்க படிக்க தான் உங்களால வந்து எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, எந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல சூப்பரா அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிட்டு தாராளமா நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரீஸ் வந்து போடலாம் மக்களே. ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க மக்களே. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நாங்க வந்து ஒரு வீடியோஸ்லாம் எடுத்து போடுறோம் அப்படின்னும்போது எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் வந்து ஒரு அப்ரிசியேஷனா இருக்கும். நிறைய மோட்டிவேட் பண்ணும் இன்னும் வீடியோஸ் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.